அன்புள்ள நண்பர்களே, இந்த 2021வது வருஷம் மேசராசியில் பிறந்தவர்கள் அதே நேரத்தில் அவருடைய பிறவியன் விதியன் ஒன்றாக அமைந்தார். பிறவியன் என்றால் தேதி மட்டும் கூட்டி வருகின்ற தொகை. உதாரணத்திற்கு 10, 19, 1, 28 இந்த மாதிரி வருகின்றவர்களுக்கும், அதே நேரத்தில் தேதி, மாதம், வருஷம் இவை அனைத்தையும் கூட்டி ஒன்று வந்தாலும் அது விதியன் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி விதியெண்ணோ அல்லது பிறவியெண்ணோ ஒன்றாக இருந்தாலும் இருக்கும் மேசராசிக்காரர்கள், அதாவது ஒன்றா இருக்கணும், மேசராசியில் பிறந்திருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் நம்ம பலனை சொல்கிறோம். பொதுவாக என்னென்னா, ஒரு ராசி பலன்னு சொல்லும் போது வெறும் ராசி மட்டும் சொல்ல முடியாது. நம்ம பிறக்கும் போதும் இருக்கிற பலன்களை நம்ம கவனிக்கணும். நல்ல தசை நடந்துருச்சுன்னா இது எதுவுமே வேலை செய்யாது. இந்த அடிப்படையில் இந்த ஒரு 2 ஆங்கிளை வச்சு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக மேசராசி இந்த 1ஆம் நம்பரில் பிறந்திருந்தாங்கன்னா துணிச்சலான மனநிலை, எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கை, தலைமை பதவி வகிக்க ஆற்றல் பெற்றவர்கள். இப்படிப்பட்டவங்க மேசராசிக்காரர்கள் 1ஆம் நம்பரில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இன்னொரு கோணத்தில், அதாவது வேற ஒரு கோணத்தில் சொல்றாருந்தா, அநீதியை கண்டு வெகுண்டு எழக்கூடியவர்கள், தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடியவர்கள், எதிர்வாதம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள், அடிபணிந்து செல்ல மனம் இல்லாதவர்கள். நம்ம அந்த ஒரே ஆங்கில அவங்களுடைய இதை மட்டும் சொல்ல முடியாது, இப்படி இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலர் அவருடைய ஜாதகத்தினுடைய ராசிநாதன் செவ்வாய். அது எப்படி ஜாதகத்தில் அமைந்திருக்குங்கிறத பொறுத்து அந்த பலனா இந்த பலனாங்கிறத நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இந்த நம்ம ஒரு இதை பார்க்கும்போது சில ஒரு ஆண்டு கிரகம், மாத கிரகங்கள், நாள் கிரகங்கள்னு இருக்கிறது. இப்போ ஆண்டு கிரகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற இதெல்லாம் ஒரு மாதத்தில் 15 நாளில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது நம்ம பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது. அந்த வகையில் வருஷ கிரகங்கள், அதாவது ஆண்டு கிரகங்கள் எடுத்தால் சனி, வியாழன், கேது, ராகு, இந்த 4 கிரகம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதுதான் இந்த வருடம் பூரா நம்ம ஆட்சி செய்கின்ற கிரகங்கள். அதன்படி பார்த்தா மேசராசிக்கு இந்த ஆண்டு சனியும் வியாழனும் 10ஆம் இடத்தில், அதாவது மகர ராசியில வியாழன் நீச்சமாகவும் சனி ஆட்சியாகவும் இருக்கின்றது. ராகு குடும்பஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவப்படி மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறது. கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த 2021ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 4 கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய எண்கணிதப்படி இந்த ஆண்டோட ஆட்சி செய்கின்ற நம்பர் என்னன்னா 7. அதோட கிரகம் கேது. ஸோ மொத்தத்தில் உங்களை ஆதிக்கம் செலுத்த போகின்ற கிரகம் ஞானகாரகனான கேது இந்த ஆண்டு. அந்த கேது காலபுருஷ தத்துவப்படி தற்போது 8ஆம் வீட்டில் விருட்சகத்தில் அமர்ந்துள்ளது. இப்போ கேதுராக இருக்கிற பொதுவாகவே கேது ராகும் நல்லது செய்யாது என்பது பொதுவான ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் இப்போ அமைந்திருக்கிறபடி 2ஆம் வீட்டில் அமைந்திருக்கிற ராகுவும் 8ஆம் வீட்டில் அமைந்திருக்கிற கேதுவும் நல்ல ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு விருப்பமான வீடு, நல்ல பலனை செய்யக்கூடிய வீடு. அந்த அமைப்புப்படி உங்கள் பிறந்த தேதி, பிறவியன் அல்லது விதியன் ஒன்றாக இருந்து நீங்கள் மேசராசியாகவும் இருந்தால் நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து வெகு தூரத்திற்கு மாற்றம் செய்யப்படுவீர்கள். வெளிநாடு செய்ய முயற்சிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு முயற்சி பலன் அளிக்கும். வீடு, வாகனம் விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். நண்பர்களே, இதை கவனியுங்கள். நம்மகிட்ட இருக்கிற வீட்டையோ வாகனத்தையோ விற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவரை உங்களுக்கு அடங்கி இருந்தவர்கள், அதாவது மேசராசி 1ஆம் நம்பரில் பிறந்தவங்கன்னா மற்றவங்களை அடைக்காரர்களே துடிப்பாங்க. ஜென்ரலாக அவங்களுடைய நேச்சராக இருக்கணும். அதான் அப்படி நீங்கள் இதுவரைக்கு உங்களை கொஞ்சம் இது பண்ணவங்க இப்போ உங்களை எதிர்க்க துடிப்பார்கள், பழிவாங்க துடிப்பார்கள். குறிப்பாக அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், இந்த இதில் பிறந்தவங்க அதிகாரிகளுக்கு அடங்கு அளிப்பவர்களை அவர்களை எதிர்த்து பேசி பழக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை மேலதிகாரிகள்
இப்போதைக்கு பழிவாங்க துடிப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப அடக்கி வாசிக்கணும். மொத்தத்தில் சொல்றாருந்தா பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். இப்போதைக்கு நீங்க முதலீடு எதையும் போட வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, மற்ற இது லாட்ரி இந்த மாதிரி, அதாவது முதலீடு இப்போ செய்ய வேண்டாம். குடும்பம் வர சாதாரண ஒரு வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு வருஷம் சேர்ந்து சமாளிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல காலம் வருது. அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல காலம் அல்ல. அதன் காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம். இந்த 2021ஆம் ஆண்டு மொத்தத்தில், அதாவது பொதுவாக சொல்றாங்க, 2021ஆம் ஆண்டு மேசராசியில் பிறந்து பிறவியன் விதியன் ஒன்றாக இருந்தால் முடிந்தவரை எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கோ அந்த வரைக்கும் சொந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க. வேற ஏதாவது ஒரு இருந்தால் நல்லது. சொந்த இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்களோ அதுக்கு ரொம்ப நல்லது. அதே போல உங்கள் துடுக்குத்தனமான செயல்கள், துணிச்சலான பேச்சு, துணிச்சலான மனநிலை எல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதான் நல்லது. அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றியை எதிர்பார்க்க முடியாது. ஒதுங்கி இருப்பது நல்லது. இந்த ரெண்டு, அதாவது நம்ம சொல்றது ஒரே தான். அதாவது மேசராசி நம்பர் 1. இந்த ரெண்டு உங்களுக்கு தான். இப்போ 2 இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்டாக வரலாம். ஸோ இதுகளுக்கு மட்டும். அடுத்து சரி, இப்போ மேசராசி 1 பார்த்துட்டோம். இன்னும் 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.